strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரீலங்கா vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ தம்புலா நடந்து முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் ரெயின் ட்ரங்கேட்டட் கேம் தான் சொல்ல முடியும். அண்ட் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா 45 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க DLS மெத்தட் மூலமா. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐல இன்னுமே கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க நியூசிலாண்டு போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டூர் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 2 T20 நடந்து முடிஞ்சது. அதுல ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மேட்ச். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் நியூசிலாந்து. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடி இருக்க கூட மாட்டாங்க. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு கிவ் them a lot of challenges. ஸோ அது எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய லேர்னிங் கர்வ் இருக்கும் இந்த நியூசிலாந்து யங் பேட்ஸ்மேனுக்குலாம். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு சரித் அசலங்கா. அண்ட் 324 ரன்ஸ் 49.2 ஓவர்ஸ்ல போஸ்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள மழை வந்துருச்சு. பட் சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளேங்க. 2 பேருக்கு நம்ம கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாகணும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவிஷ்கா பெர்னாண்டோ, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குஷல் மெண்டிஸ். 2 பேருமே அவங்களோட 4th ODI 100 அடிச்சாங்க. அவிஷ்கா பெர்னாண்டோ 100 அடிச்சாரு. அண்ட் குஷல் மெண்டிஸ் ஒரு டேடி 100 அடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். 143 ரன்ஸ், ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அண்ட் கேப்டன் சரித் அசலங்கா அவரும் ஒரு சூப்பர் கேமியா ஆடி கொடுத்துட்டு போனாரு 40 ரன்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலா இருந்ததுங்க. ஆக்சுவலா ஸ்ரீலங்கா இந்த ஒரு பர்டிகுலர் கேமை அவங்க விளையாடுனதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பேட்டிங்லயா இருக்கட்டும் போலிங்லயா இருக்கட்டும் ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலா அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சரித் அசலங்கா அவரோட கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் இன்னுமே அடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நான் ஓடிஐஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 324 இஸ் a very good score. ஆக்சுவலா அந்த விக்கெட் பாத்தீங்கன்னா தம்புலா விக்கெட் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பயங்கரமான திருப்புலிலாம் இல்ல. இட் வாஸ் a good flat விக்கெட்டா வச்சிட்டாங்க இந்த வாட்டி. சோ அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் ஈவன் நியூசிலாந்து அதுக்கப்புறம் விளையாடும் போது கூட பாத்தீங்கன்னா பால் ஒன்றும் கச்சாமுச்சான்லாம் ஒன்றும் திரும்பலங்க. நல்ல பேட்டுக்கு வந்துச்சு. இன்ஃபேக்ட் டியூ வேற அதிகமா இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்கன் போலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க கிரிப் பண்றதுக்கே. ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் போலர்ஸ் நல்லா போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ நியூசிலாந்து போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேக்கப் டஃபி அவர் 3 விக்கெட் எடுத்தாரு. அவர் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தாரு. மற்றபடி ஸ்பின்னர்ஸ்லாம் செம்மடி வாங்கிட்டாங்க. சாண்டனர் கூட பாத்தீங்கன்னா 10 overs 55 ரன்ஸ், ஒரு விக்கெட் கூட இல்ல. அண்ட் நேதன் ஸ்மித் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெபியூ பண்ணாரு. ஆனா அவர் சம அடி வாங்கினாரு தான் சொல்ல முடியும். மரணக்காட்டு காட்டிட்டாங்க அவரை. ஸோ டெஃபினெட்லி அவருக்கு இது வந்து ஒரு ஹாரண்டரஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் அண்ட் லேர்னிங்காவா இருக்கும். நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, யங் பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல முதல் முறையா வந்து ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் கர்வ். அண்ட் ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. மழை வந்து பாத்தீங்கன்னா 27 overs கேமா வந்து பாத்தீங்கன்னா கேம் போச்சு. அண்ட் டார்கெட் 221 அவ்வளவு டஃப் எல்லாம் கிடையாது. ஏன்னா விக்கெட் நல்லா தான் இருந்தது. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் 89 அடிச்சாங்க. டிம் ராபின்சனும் சரி, இந்த பக்கம் பில் யங்கும் சரி. ஸோ அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நியூசிலாந்து கரெக்டா போயிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. ஒரு 2 பேட்ஸ்மேன் நின்று ஸ்டே பண்ணாங்கன்னா இந்த கேமை முடிச்சு விட்டுருவாங்கன்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் எப்போ அந்த குயிக்கா ஒரு 2 செட் பேட்ஸ்மேன் ஓப்பனர்ஸ் அவுட் ஆனாங்களோ அந்த 89க்கு அப்புறம், அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நியூசிலாந்து. அங்கதான் ஸ்ரீலங்கா கிட்ட இருக்குது சூப்பர் வெப்பன். ஏன்னா அவங்க கிட்ட அசரங்கா கிடையாது இந்த ஓடிஐ சீரிஸ்ல, ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு. பட் அசரங்கா இல்லைனாலும் அவங்க கிட்ட விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல போடுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஜெஃப்ரி வேண்டஸே இருக்காரு, அதை விட தீக்ஷனா இருக்காரு. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஓடிஐ கிரிக்கெட்ல அசலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல வேற லெவல்ல போடுவார். அவரோட ஆஃப் ஸ்பின் வந்து நிஜமாவே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா வந்து அமையும் ஆப்போனன்ட்ஸ்க்கு. எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்லயும் அதான் நடந்தது. அவர் ஒரு க்ரூஷியல் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. தீக்ஷனாவும் செமையா போட்டாரு. வேண்டஸே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் வி ஷுட் கிவ் என்ன சொல்றது அப்ரிசியேஷன் டு தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்சோ. அசிதா பெர்னாண்டோ கூட விக்கெட் எடுக்கலனாலும் ஆனா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டீமோட போட்டாரு. மதுசங்கர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கேம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி பிளஸ் விளையாடின மேட்ச்லாம் அந்த அளவுக்கு பெருசா அவர் போடல. பட் இந்த மேட்ச்ல ஆக்சுவலா நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பூஸ்ட் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நியூசிலாந்து பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் 2 பேர் நல்லா விளையாடுனாங்க, வில் யங் அண்ட் டிம் ராபின்சன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் பிரேஸ்வெல் ஒரு 34 அடிச்சிருப்பாரு. மத்த எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்பின் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப பாட்டம் அண்ட் டாமினேட்டட் பிளேயர்ஸா இருக்காங்க சில பேர்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளென் பிலிப்ஸே எடுத்துக்கோங்களேன். T20 மாதிரி ஒரு 50 overs அப்ரோச் பண்ண முடியாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆடி ஆகணும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் தொக்கா மாடிட்டாரு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. அண்ட் obviously we need to give credit to ஸ்ரீலங்கா. ஏன்னா அவங்க the way they fought and the tough conditions, அந்த பால் கிரிப் பண்ண அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா கிரிப் கூட பண்ண முடியல. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா they have done a decent job as expected. ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ODI வின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அடுத்த 2 ODI வந்து பாத்தீங்கன்னா they are going to play in பல்லேக்கல்லி கண்டியில விளையாட போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a different dimension for நியூசிலாந்து. இது வரைக்கும் தம்புலால தான் விளையாடினாங்க. பல்லேக்கல்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்பின் லைட்டா எடுக்கும் கம்பேர் டு தம்புலான்றது என்னோட ஒரு கருத்து. சோ அங்கேயும் சேலஞ்சஸ் இருக்க போகுது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 100s ஃப்ரம் அவிஷ்கா பெர்னாண்டோ as well as ஃப்ரம் குஷல் மெண்டிஸோட நாக்க பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.